Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதே கப்ல 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு குக்கரை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதனால் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டா போதும், அதிகமாக வறுத்துக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. அடுத்து இதோட 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசியும் பருப்பும் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம், அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான ஸ்வீட்னஸ் வேணும்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லம் வந்துட்டு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு கரையிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கரையவும் செஞ்சிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே டைமில் குக்கரும் வந்துட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கரண்டியால் மசிச்சுக்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை கரைசலையும் சேர்த்தாச்சு. அடுத்து இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கெட்டியாகும். இந்த டைமில் பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கிஸ்மிஸ் பழங்களை சேர்த்துக்கலாம், அதாவது காய்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா வறுபட்டுடுச்சு. அதே டைம் பொங்கலும் வந்துட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் இந்த நெய்யும் முந்திரி பருப்பு வந்துட்டு பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் அப்படியே இது ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் வந்துட்டு கரண்டியால் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்துட்டு சக்கரை பொங்கல் செய்யும்போது ஏலக்காய் தூள் கூட பச்சை கற்பூரம் சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது கோவிலில் தரக்கூடிய பிரசாதமான சக்கரை பொங்கல் மாதிரியே டேஸ்ட் இருக்கும்.
இந்த சக்கரை பொங்கல் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.